விக்னேஷ். ஓகே, நீங்க என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்க? வெல்டிங். ஓகே, எங்க இருந்து வந்தீங்க? திருவண்ணாமலையில இருந்து வந்தேன். இந்த இன்ஸ்டிடியூட்ட உங்களுக்கு ரெஃபர் பண்ணலையா? கூட வேலை செய்ய யூனிவர்சிட்டி ஒரு அண்ணா அவர் தான் ரெஃபர் பண்ணாரு. ஆக்சுவலா ட்ரைனிங் முடிச்சுட்டு போனாரு. நீங்க அவங்க வரும்போது என்ன ஃபீல் பண்ணிட்டு வந்தீங்க? ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்லையா உங்களுக்கு? நல்லா கத்துக்கணும்னு எதிர்பார்ப்போட தான் வந்தீங்க. முன்னாடி ஒர்க் பண்ணது வெல்டிங் லைன்ல தான். ஓகே, நீங்க இப்போ முன்னாடி வரும்போது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இல்லையா? இப்போ அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுங்களா? நீங்க எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ட் இருக்குதுங்க உங்களுக்கு? இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வெல்டிங்னா மனசுக்கு தோணுது. ஓகே, थैंक यू. ஓகே, என்னால இப்போ ஃபுல்ஃபில்லா சொல்ல முடியும் நான் வெல்டு அப்படின்னு சொல்லி என்னால சொல்லி. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இப்போ ட்ரெயினிங் இப்போ முடிஞ்சிச்சு இல்லையா? ட்ரெயின் நடந்தது. அந்த டைமில் நீங்கள் என்ன இப்போ உங்கள் ட்ரெயின் எப்படி ட்ரீட் பண்ணாங்க? மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு லிமிட்டடில் கொடுத்தாங்களா? ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா? இல்லை நீங்கள் கேட்க கொடுத்தாங்களா? என்ன மாதிரி நீங்கள் இருந்துச்சு? மெட்டீரியல் வந்து யாருமே இது வரைக்கும் ஸ்டிக் பண்ணதில்லை. ஷேக் சாரும் கிருஷ்ணா சார் ஆகாஷ் சார் யாருமே 3 ட்ரெயினர் இருந்தாங்க. யாருமே வந்து அன்லிமிட்டட்லாம் சொல்றதில்லை. என் இஷ்டத்துக்கு தான் நான் எடுத்து அடிச்சிருக்கேன். ஓகே, வேணா அடிக்காமலாம் யாரும் சொல்லலை. எந்த இதுவும் இல்லை. அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு மெட்டீரியல் கொடுத்தாங்க. அதுதானே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு இப்போ எந்த ஸ்டேட்டஸ்? இப்போ வந்து நான் கல்ஃபுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இங்கே டெஸ்ட் அடித்தேன். ஒயிட் ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கல்ஃபுக்காக கிளம்புறேன். ஸோ அதுக்கான ப்ராசஸிங் இருக்குது. 20 டேஸில் போகிறீங்க. ஓகேப்பா. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது நல்லா இருக்குது, நல்லா ஃபீல் பண்ணிருக்கீங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு ரெஃபர் பண்ணுங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெல்டிங்னா தெரியும், பட் இதில் எந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. நீ ஃபீல் பண்ணதை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நம்ம கைட் பண்ணலாம், கூட்டு வாங்க உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போறீங்க இல்லையா? எந்த குறையும் இல்லை உங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் ஹெல்ப் வேணாலும் நீங்கள் தயவு செய்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணாலும். நீங்கள் கல்ஃபில் இருந்தால் கூட அங்கே ஏதாவது டவுட் இருக்குது, எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும், இல்லை வேறு ஜாப் வேணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். எப்போதுமே எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரியாப்பா? ஸோ வேறு ஏதாவது எங்கள் சொல்ல விரும்புங்க இன்ஸ்டியூட்டுக்கு? நான் ஒரு 4 இன்ஸ்டியூட்டு பேசி பார்த்தேன். அதெல்லாம் வந்து அங்கே பிளேட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 பிளேட்டு 3 பிளேட் தான் அடிக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் இந்த இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இத்தனை பிளேட் தான் கொடுப்பேன் அப்படிலாம் என்கிட்ட யாருமே எதுவுமே சொன்னதில்லை. இந்த பிளேட் விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் இஷ்டத்துக்கு நான் எடுத்தேன் அடித்தேன். அதை பற்றி ரொம்ப ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஷேக் சார் வந்து தேரி எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா எடுத்தார் தேரி சார். அவர் வந்து ஷேக் சார். கிருஷ்ணா சார் வந்து ஹேண்டில் பண்ண வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மூஞ்சை காமிச்சதில்லை இது வரைக்கும். ரொம்ப கூலாக சொன்னார். அவர் ரொம்ப பொறுமை. கிருஷ்ணா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து ஆகாஷ் சார் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா அவரும் இன்னும் நல்லா சொல்லி கொடுத்தாரு. இவரும் 3 பேருமே காமன் பண்ணுவோம். 3 பேருமே ஓகே தான். யாருமே கொஞ்சம் எந்த குறையும் சொல்ல முடியல. என்னால் 3 பேருமே ரொம்ப பெட்டர். அவங்க கேரக்டரில் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 3 பேருமே ரொம்ப தேங்க்யூ ஷேக் சார். ஓகே சார். தேங்க்ஸ் டு நைல் டெக்னிக்கல்.